கடந்த மாதம் வாக்குத்தத்த கூடுகைக்கு நானும் கர்த்தர் கொடுத்த என்னுடைய மனைவியும் கர்த்தர் கொடுத்த என்னுடைய 2 பிள்ளைகளும் நாங்கள் குடும்பமாக இங்கே கிருபையின் கூடத்துக்கு வரும்பொழுது கேணிப்பட்டு அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக எங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. அதில் என்னுடைய மகனுக்கு ரொம்பவும் அடிபட்டுச்சு. தலையில் ரொம்ப காயம், முகமெல்லாம் ரொம்ப ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. நான் ரொம்ப பயந்த சூழ்நிலையில் நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப அடிபட்டுருச்சு. அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போது என்னுடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க ஒரு 5 மீட்டர் அளவில் என் மகன் இப்போ முன்னாடி விழுந்துட்டாங்க. என் மகன் எங்கே இருக்கிறான்னு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரியவே தெரியாது. நான் ஏன்னா ஒரு மாதிரி மயக்கமான நிலையில் இருந்தேன். அவங்க தட்டின பிறகு தான் தெரியும் நான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, நான் கீழே விழுந்து கிடக்குன்னு சொல்லி. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் கிருபையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு ஒரு கடுகு வித அளவு கூட ஒரு கீரல் இல்லை. ரொம்ப தூரத்தில் கிடந்தாவ, அதுவும் அந்த தார் ரோட்டில் கிடந்தாங்க. கர்த்தர் கிருபையாக என்னுடைய மகளை பாதுகாத்தார். சின்ன கீரல் இல்லை. என்னுடைய மகனுக்கு நான் பயந்தேன். அவனுக்கு தலையில் அடிபட்டதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா நான் பயந்தேன். ஆனால் கர்த்தர் கிருபையில் நாங்கள் அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மகனுக்கு ஒரு சின்ன கீரல் மட்டும்தான். 4 தையல் போட்டால் போதும், மகன் க்யூர் ஆகிடுவான்னு சொன்னாங்க. அதே போல் மகனுக்கு தையல் போட்டாங்க. என்னுடைய மனைவிக்கு கூட பார்த்திங்கன்னா அவங்க கீழே அடித்ததுனால பின் தலை வலின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் பயந்துட்டேன் அவங்களுக்கு ஏதாவது ஆகிருக்குமோன்னு சொல்லி. அவங்களுக்கும் கர்த்தர் கிருபையினால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே நார்மலாக ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, நாங்கள் கீழே விழுந்து 1 வீக்லேயே எல்லாருமே க்யூர் ஆகிட்டோம். என்னுடைய மகனும் நல்லா க்யூர் ஆகிட்டான், என்னுடைய மனைவி நல்லா க்யூர் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் நான் வந்து வாக்குத்தத்த கூடுகைக்கு வந்து ஜெபிக்கும்போது ஐயா மூலமாக ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவம் என்னென்னா, பயப்படாத, திடமனதான் இரு. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு. அப்போது இந்த வாக்கு தத்துவத்தை அந்த நேரத்தில் நினைவு கூர்ந்தேன். பயந்தேன், ஆனாலும் எனக்கு கர்த்தர் திடமனதை கொடுத்தாரு. எனக்காக ஜெபித்த சகோதரருக்காகவும் உங்களுக்காகவும் என்னையும் என் குடும்பத்தை பாதுகாத்த கர்த்தருக்காகவும் இந்த வேளையில் நான் கோடான நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் சற்று தியானித்து நாம் ஜெபிக்கலாம். இந்த மாதத்துக்கான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 8வது வசனத்தினுடைய முற்பகுதியை வாசிக்கலாம். ஏசாயா 44:8. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டே நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும், நான் உங்களுக்கு விளங்க பண்ணினதும், முன் அறிவித்ததும் இல்லையோ. இதற்கு நீங்களே என் சாட்சிகள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒரு வார்த்தையாக, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தொய்வுகளை நீக்கி நம்மை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து வழி நடத்துகிற ஒரு நல்ல வார்த்தையாக கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் சில காரியங்களை குறித்து பயம் இருக்கும், சில காரியங்களிலே கலக்கம் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே கடந்து போக வேண்டி வரும். ஆகையினால்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்பதாக சொல்கிறார். அதன் பின்பதாக அவர் சொல்கிறாரு, இவ்வளவு காரியங்களை நான் உங்களுக்கு முன் அறிவித்து அதையெல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி நான் நிறைவேற்றி கொடுக்கலையா? அதுக்கு நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீங்க. ஆகையினால
பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், பாதுகாப்பை தந்திருக்கிறார், அல்லது எவ்வளவோ காரியங்களில் நம்மை தப்புவித்து சமாதானத்தை தந்து பிரச்சனைகளை மாற்றி அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். இவைகளெல்லாம் சில நேரங்களிலே முன் அறிவித்து நமக்கு, சில நேரங்களிலே வரப்போகிற காரியங்களை சொல்லி நம்மை ஜெபிக்க வைத்து கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றினதுக்கு நீங்களும் சாட்சிகளாக இருக்கிறீங்க, நானும் சாட்சியாக இருக்கிறேன். அந்த சாட்சியாய் கர்த்தர் நம்மை நிறுத்தியிருக்கிறாரு. ஏதோ ஒரு சில சம்பவங்கள் அல்லது சில துக்கம் அல்லது சில நேரங்களில் நமக்கு உண்டாகிற மன பாரங்கள், கஷ்டங்கள் நிமித்தமாய் நீங்கள் கலங்கி இருந்தாக்கா, நீங்கள் அதை குறித்து பயந்து எப்படி நடக்குமோ என்று சொல்லுகிற கவலையோடு கூட இருந்தீங்கனாக்கா, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து தான் இயேசு சொல்கிறாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. எவ்வளோ காரியங்களும் உனக்கு நான் செஞ்சுருக்கனே, எவ்வளோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறனே, எவ்வளோ நன்மையை தந்திருக்கிறனே, அவ்வளவுலாம் நீ பெற்றுக்கொண்டதுக்கு நீங்களே தான் சாட்சியாக இருக்கீங்க. ஏன் இதை கண்டு நீங்கள் பயப்படுறீங்க? ஏன் இதை கண்டு நீங்கள் கலங்குறீங்க? ஆகையினால நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் மேல் சுமந்து தட்டி கொடுப்பது போல, கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்முடைய காயங்களை அவர் ஆற்றுகிறவராய் இருக்கிறார். நமக்கு அவர் சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், அவர் உண்மையுள்ளவர். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறாதது, ஒன்றும் ஒளிந்து போகாதது. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. இந்த உலகம் முடிவுக்கு வந்தாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகளாக இருக்கிறபடினால் அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. இதை விட வேறு யார் என்ன சொல்ல முடியும்? இதை விட யார் நம்மை ஆற்றி தேற்ற முடியும்? இதை விட நமக்கு ஒரு ஆறுதலான அல்லது தைரியம் ஊட்டக்கூடிய அல்லது தொடர்ந்து நாம் உற்சாகமாய் நடக்கக்கூடிய வார்த்தையை யார் நமக்கு சொல்ல முடியும்? சொல்லுகிறவர் சாதாரணமானவர் அல்ல. சொல்லுகிற தேவன் சர்வ வல்லமை படைத்தவர். அவர் சாவாமை உடையவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சர்வ வல்லமையும் ஏக சக்கராதிபதியுமான தேவன். அவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவன்தான் சாதாரணமானவர்கள் நம்மளை பார்த்து, ஒன்றுக்கும் உதவாதவளாய் நம்மை பார்த்து, கலங்கி நிற்கிற பயப்படுற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தில் பயம் இருக்குல்ல, ஏதோ ஒரு காரியத்தில் மனசு ரொம்ப பதபதைக்குதில்ல, கலக்கத்தோடு இருக்கீங்கள, உங்களுக்கு தான் அந்த வார்த்தை, உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கார். ஒரு தகப்பனை போல பேசுகிறார், ஒரு தாயை போல பேசுகிறார். ஏன் நீ பயப்படுற? ஏன் நீ கலங்குற? நீ பயப்படாதே, நீ கலங்காதே. உனக்கு எத்தனை சாட்சிகளை நான் உண்டாக்கி கொடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் முன்குறித்து நான் சொன்னேன்ல, சில காரியங்களை அறிவித்திருக்கிறேன்ல, எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கேன்ல. நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்லி தோல் மேலே தட்டி கொடுப்பது போல அல்லது தூக்கி சுமப்பது போல, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அழைத்து செல்வது போல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஹல்லேலூயா. சரி, ஏன் இந்த பயம் கலக்கம் வருது? இந்த பயம் கலக்கம் வர்றதுக்கான காரணம் என்ன? பாருங்கள், சில நேரங்களில்
இந்த யுத்தம் நடக்கிற இடங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ கொடூரமானது. மரணம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் அழிந்து போகலாம், எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இந்த ஜீவன் நம்முடைய சரீரத்திட்டு போகலாம் என்கின்ற பயம். அந்த சைரன் கேட்ட உடனே ஒரு பயம் வரும் பாருங்க. நம்ம டிவியில் பார்க்கும்போதே ஒரு பயம் வருதில்ல. இந்த சைரன் கேட்குற இடத்துல நம்மை போல பாடுகள் உள்ள மனிதர்கள் இருக்காங்கல்ல, எப்படி பயம் இருக்கும் பார்த்துங்க. எவ்வளோ கலக்கம் இருக்கும். எங்கேயோ உளறது, பக்கத்தில் விழுறது, எங்கேயோ ஒரு காரியம் நடக்கிறது, கேள்விப்படுறது, அவ்வளோ கலக்கத்தை உண்டாக்கும் பாருங்க. இந்த விதமான சூழ்நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு. வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து கலக்கங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். பாருங்க, இந்த யுத்த சத்தம் கேட்கும் பொழுது நம்முடைய உறவுகளெல்லாம் ஒரு வேளை வெளியில் இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு வெளியில் இருக்கலாம், நமக்கு வேண்டியப்பட்டவங்க வெளியில் இருக்கலாம், ஒருவேளை கணவர், பிள்ளைங்க, ஒருவேளை மனைவி, இப்படிப்பட்ட இடங்களிலே அவங்க வேலைக்காக கடந்து போயிருக்கலாம். பாருங்கள், அவங்களுக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும். இங்கே இருக்கிற நமக்கும் ஒரு பெரிய பயம், கலக்கம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, இது முடிவு காலம். இந்த முடிவு காலத்தில் இவைகளெல்லாம் சம்பவிக்க தான் செய்யும். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. பயப்படாதீங்க, கலக்கம் அடையாதீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆனால் இது முடிவின் காலம். முடிவின் காலத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் பயம் வரும், கலக்கம் வரும். ஒரு முடிவு ஏற்படும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது இருதயத்தில் உண்டாகிறது முதல்ல எடுத்த உடனே பயம். ரெண்டாவது அவருடைய வாழ்க்கையில் பெரிய கலக்கம். என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இது எப்படி நடக்கும் தெரியலையே என்ற ஒரு கலக்கம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட ஏதோ ஒரு செய்தியை கேட்டு ஏதோ ஒரு பயப்படும்படியான காரியத்தை நீங்கள் கவனித்து பயத்தோடு ஒரு வேலை இருக்கலாம், அல்லது அந்த பயம் கலக்கமாக மாறி இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நடக்கும், ஆனாலும் முடிவு உடனே வராது. எனக்கு அன்பானவர்களே, இது முடிவு காலம். இயேசு வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டியவைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இவைகள் நடக்கிறது என்பதற்காக நாம் பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து என்னமாகுமோ என்று சொல்லி கலக்கம் அடையவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, உலகம் அப்படித்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு பயத்தில் மக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒருவேளை ஏதோ ஒரு கலக்கத்தில் எல்லா நாடுகளும் எல்லா நாட்டின் தலைவர்களும் இருக்கிறாங்க. எங்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எங்கேயோ ஒரு நடக்கிற சம்பவம் இங்கு நமக்கு விலைவாசியை ஏற்றி விடலாம். ஐயோ, நான் எப்படி குடும்பத்தை நடத்துவது?
எப்படி என்னுடைய பிஸ்னஸை நடத்துவது, எப்படி என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பது என்று சொல்லுகிற கலக்கம், என்று சொல்லுகிற ஒரு பயம், யாருக்கோ நடக்கிறதல்ல, எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல, அனைத்தோடு நமக்கு கனெக்ஷன் உண்டு, லிங்க் உண்டு. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆகையினால் தான் கர்த்தர் எல்லாரையும் ஆற்றி தேற்றும்படியாய் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நடக்கும்தான். யுத்தம் நடக்கும், பயம் வரும், கலக்கம் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, நான் உங்களுக்கு எல்லாற்றையும் முன்குறித்து சொல்லிட்டேன். நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சாட்சிகளாக இருக்கிறீங்க. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் நமக்கு சொல்கிறார். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. இயேசு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் ரொம்ப அழகா சொல்றார். இயேசு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொன்னவர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் இந்த பயத்திலிருந்து, இந்த விதமான கலக்கத்திலிருந்து வெளியில் வரணும்னு சொன்னாக்கா ஒரே ஒரு வழி, இயேசுவை விசுவாசிப்பது தான். இயேசுவை விசுவாசிப்பது தான். என்னத்தை விசுவாசிக்கிறது? நீங்கள் கீழே வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு சொல்றார் பாருங்க, கவனிக்கலாம். என் பிதாவின் வீட்டில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. யாருக்காக? எனக்காக. யாருக்காக? தைரியம் இருக்கா? எனக்காக. அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க பார்ப்போம். எனக்காக இயேசு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறபடினால் நான் பயப்படவும் மாட்டேன், கலங்கவும் மாட்டேன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, என்ன ஏற்பட்டாலும் சரி, அது மரணமே நடந்தாலும் சரி, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. இயேசு பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. இந்த வாழ்க்கையே முடிந்து போனாலும் சரி, என் பிதா வீட்டில் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு அநேக வாசஸ்தலம் உண்டு. உங்களுக்காக ஸ்பெசிபிக்காக சொல்றார், உங்களுக்காக, உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இதனை விசுவாசி, நீ பயப்படவும் மாட்ட, கலங்கவும் மாட்ட. ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிற விசுவாசம். இந்த உலக வாழ்க்கை என்பது வெகு நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க முடியாது. இதுக்கு ஒரு எண்டு உண்டு, இதுக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லா மனிதனுக்கும் அது பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாத ஏழையாக இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. இதை நினச்சிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு பயமும் வரும், கலக்கமும் வரும். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை ரொம்ப நாள் நம்ம ஓடிட்டு இருப்போம்னு நினைக்கவே கூடாது. அதை தான் இயேசு சொல்றாரு, நீங்க உங்க இருதயத்தில் இந்த கலக்கம் வேணாம், நீங்க என்ன விசுவாசிங்க. என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலத்தை நான் வச்சிருக்கிறேன்.
அது உங்களுக்காக, உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். இதை விசுவாசிங்க. இதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயமும் போயிடும், கலக்கமும் போடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம் இருக்கா? இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். இவைகளெல்லாம் முடிவு வந்துடுச்சு. இவையெல்லாம் முடிவுக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து விட்டோம். இந்த உலகத்தினுடைய முடிவு சமீபமாயிற்று. இயேசுவின் வருகை சமீபமாயிற்று. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உலகம் முழுவதும் யுத்தம் நடக்கிறது. இவையெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து நமக்கு வேதாகமத்தில் சொன்னதும் சரி, குறிப்பிட்டு இந்த வருடத்தில் நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் சொன்னதும் சரி, இவைகளெல்லாம் முன்குறித்து இருக்கிறதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கிறோம். அப்போ நம்ம பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும். தேவன் மேலே விசுவாசமாயிருங்கள். இயேசு மேலே விசுவாசமாயிருங்க. இந்த பயம் கலக்கம் எல்லாம் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த வாசஸ்தலத்துக்குள்ள நான் பிரவேசிப்பேன். அந்த வாசஸ்தலம் கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அந்த வாசஸ்தலம் தேவன் எனக்கு அருளும் ஈவு. அந்த வாசஸ்தலத்தை சுதந்திரிப்பதற்குத்தான் இந்த உலகத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்வேன். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த உலகத்துடைய பயமும் சரி, இந்த உலகத்துடைய கலக்கமும் சரி ஓடி மறைந்துவிடும். ஹல்லேலூயா. அவை இல்லாமல் போய்விடும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நடக்கும். யுத்தங்களை செய்திகளை கேள்விப்படுவீங்க. இவைகளெல்லாம் நடந்தாலும் நீங்கள் பயப்பட வேணாம். முடிவு உடனே வராது, நீங்க கலங்கவும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். எனக்கு ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறார். என் மேலே குண்டு போட்டாலும் சரி, நான் அந்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் அதுக்காக பயப்பட போகிறதில்ல, நான் அதுக்காக கலங்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம். எனக்கு அன்பானவர்களே, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இது முடிவு காலம். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம ஏன் பயப்படக்கூடாது, நாம் ஏன் கலங்கக்கூடாது அப்படி சொன்னாக்க வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு தம்முடைய சீஷர்களை பார்த்து, உங்களை பார்த்து தான் இயேசு சொல்றாரு, நீங்க ஏன் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும்னு சொன்னாக்கா, உங்களுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன். யாருன்னா என்ன முடியுமா? உங்கள் தலையில் எவ்வளோ முடி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இயேசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. தலையில் இருக்கிற ஒரு முடியும் இயேசு எண்ணி வச்சிருக்கிறார், நான் எண்ணி வச்சிருக்கிறேன். ஆகையினால நீங்க விசேஷமானவங்க, ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நீங்க ஸ்பெஷல். வேற யாருக்கும் கத்துறதெல்லாம் சொல்லலை, வேற எந்த மிருகத்துக்கும் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லலை, தேவ தூதர்களுக்கு கூட கர்த்தர் இதை சொல்லலை. மனிதர்களாகிய நமக்கு தான் கர்த்தர் சொல்றாரு.
உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசேஷித்தமானவங்க, ஆகையினால நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஐ பிலீவ். விசுவாசிக்கிறீங்களா? அத எவ்வளோ அக்கறை உள்ள தேவன். நீங்கள் ஆண்டோட பார்வையில் வெளியேற பெற்றவங்க, விசேஷமானவங்க. நீங்கள் வேணா நினச்சிக்கலாம், என்ன எங்க இயேசுக்கு தெரிய போகுது, இங்கே இருக்கிற பக்கத்து வீட்டுக்கே எனக்கு தெரியாது, இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிறவங்களுக்கே எனக்கு தெரியாது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்துக்கு என்ன குறித்து என்ன தெரியும்? அப்படி யோசிக்கிறீங்களா? அப்படி பயப்படுறீங்களா? அப்படி கலங்குறீங்களா? உங்களை பார்த்தா சொல்றாரு, நீங்க ஸ்பெஷல், நீங்க விசேஷித்தமானவர்கள், நீங்க விசேஷித்தமானவர்கள். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? அவரால் சொல்ல முடிந்ததெல்லாம் சொல்லிட்டாரு. தலையில் இருக்கிற முடி முதற்கொண்டு நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவ்வளவு ஸ்பெஷல், நீங்க அவ்வளவு விசேஷமானவங்க. நீங்க பயப்படலாமா? நீங்க கலங்கலாமா? வாக்கு தத்தங்களின் தேவன் எப்படி நம்ம நேசிக்கிறார் பாருங்க, எப்படி நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க. நீங்க விசேஷித்தமானவர்களானபடியால் நீங்க பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. சரி, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் எப்படி விசேஷமானவங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எப்படி விசேஷித்தமானவர்கள்? தலைமுடியன்னு வச்சுக்கிறார், வேற விஷயம். அவரு நம்ம தம்முடைய ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து கிரயத்துக்கு வாங்கிட்டார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, இயேசுவின் ரத்தத்தினாலே வாங்கப்பட்டுட்டீங்களே. யூ ஆர் ஸ்பெஷல், நீங்க தான் விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு விசேஷமானவங்க பார்த்துங்க. நீங்க பயப்படலாமா? நீங்க கலங்கலாமா? வாக்கு தத்தங்களின் தேவன் எவ்வளவு அருமையானவர். நீங்க கிரயத்துக்கு நான் வாங்கிட்டேன், என்னை மையப்படுத்துங்க, அவ்வளவுதான். உங்க சரீரம் உங்களுடையது கிடையாது, உங்களுடைய இருதயம் உங்களுடையது கிடையாது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க சரீரத்தை குறித்து நீங்க எதிர்காலத்தை குறித்து கலக்கம் அடைகிறீங்க. நடக்கிற சம்பவத்தை பார்த்து ஏன் கலங்கி பயந்து அச்சம் கொள்றீங்க? நீங்க உங்களுடைய கிடையாது, நீங்க தேவனுடையவர்கள். நீங்க தான் தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் செய்கிற இடம். நீங்க கிரயத்துக்கு வாங்கிட்டீங்க. யூ ஆர் ஸ்பெஷல், நீங்க ரொம்ப விசேஷித்தமானவர்கள். ஆகையினால நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி ஃபீல் பண்ணணும். அதுதான் விசுவாசம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களை நிச்சயம். அவர் அவ்வளவு நேசித்து நம்முடைய நூக்கன் கார்னர் தெரிஞ்சு வச்சிருக்கார். எல்லாவற்றையும் முடி முதற்கொண்டு எண்ணி வச்சிருக்கார். அவ்வளவு ஸ்பெஷலாக இருக்கிற நமக்கு தம்முடைய இரத்தத்தையே சிந்தி, தம்முடைய இரத்தத்தினாலே தம்முடைய ஜீவனை கொடுத்து அநேக போராட்டங்களின் வழியாய் இந்த உலகத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து இயேசு உங்களை என்ன வாங்கியிருக்கார்ல. ஸோ நம்ம ஸ்பெஷலாக இல்லையா? நம்ம விசேஷித்தமானவர்களா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை யார் செய்திருக்க முடியும்? இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாது. இதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
இதை நாம் பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நீங்க விசேஷமானவர்களா இல்லையா? ஹல்லேலூயா! எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க. நம்முடைய பிரதம மந்திரிக்கு இல்லை அது. நம்முடைய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், என்ன பெரிய பெரிய சுப்ரீம் போஸ்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? அவங்க கிரயத்து கொல்லப்பட்டிருக்காங்களா? இயேசுவின் ரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்காங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் யோசிக்கக்கூடிய திறமை உண்டு. கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத, பணம் படைத்தவனுக்கு இல்லாத, செல்வம் படைத்தவனுக்கு இல்லாத, அதிகாரம் படைத்தவனுக்கு இல்லாத, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவனுக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்ம தான் விலையேற பெற்றவங்க, நம்ம தான் ஸ்பெஷல், நம்ம தான் விசேஷித்தமானவங்க. இப்போ உங்கள் இருதயம் கலங்கவும் கூடாது, பயப்படவும் கூடாதுன்னு இயேசு சொல்கிறார். பயப்படுறீங்களா? கலங்குறீங்களா? என்னோ அப்படி சொல்லி நீங்கள் பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. காரணம், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா! நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறீங்க, ஃபீல் பண்ணுறீங்களா? கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இயேசுடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க. காசு கொடுத்து வாங்கிட்டேன், இதை யாரும் என்கிட்ட வாங்க முடியாது. சொல்லுமா இல்லையா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லை அது? இயேசு உங்களை வாங்கியிருக்காரா? தன் ஜீவனே கொடுத்து வாங்கியிருக்காருங்க. ஒரு தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு தெய்வம் என்ன தன்னுடைய ஜீவனை கொடுத்து வாங்கியிருக்கார். அப்ப நான் எவ்வளவு விசேஷமானவன் யோசி. நீங்க உங்களை பார்த்து சொல்லி கேட்டு பாருங்க. நீங்க உங்களே நொந்துட்டு இருக்கீங்க, நீங்க உங்களை குறித்த கவலைப்பட்டு இருக்கீங்க, உங்களை குறித்து நீங்க ஆராய்ச்சி பார்த்துட்டு இது இல்லை அது இல்லை அப்படி இப்படி எப்படி சொல்லி நீங்களே உங்களை ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் போட்டுட்டு இருக்கீங்க. நோ, அப்படி கிடையாது. இயேசு என்ன தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் என்ன வாங்கிட்டார். பிசாசின் கையில் இருந்த என்ன, அடிமதனத்தில் இருந்த என்ன, பாவத்தில் கிடந்த என்ன, சாபத்தில் கிடந்த என்ன, இயேசு வாங்கிட்டாருங்க. ஸோ இப்போ மற்றவங்களுக்கு முன்பதாக நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். ஹல்லேலூயா! இப்போ நான் பயப்படவும் மாட்டேன், கலங்கவும் மாட்டேன். ஹல்லேலூயா! உங்களை சொல்லுங்களேன், இயேசு என்னை தம்முடைய ரத்தத்தை கொடுத்து தம்முடைய ஜீவனை கொடுத்து கிரயத்துக்கு வாங்கிட்டாரு. நான் விசேஷமானவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா! நான் விசேஷமானவன். ஆகையினால நான் பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. ஹல்லேலூயா! அடுத்து ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நான் சொல்லி முடிக்கிறேன், வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசி பார்க்கும்போது இது ஒரு சம்பவம். எலிசா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அவரோடு கூட அவருடைய வேலைக்காரர் இருக்கிறார். பக்கத்து நாட்டில் இருக்கிற சீரியா நாட்டினுடைய ராஜா இஸ்ரேல் தேசத்தை எப்படியாலும் பிடிச்சிடணும், இந்த மக்களை எப்படியாலும் பிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக நிறைய சதி திட்டங்கள் எல்லாம் தீட்டுறாரு, ஏராளமான திட்டங்களை தீட்டுறாரு. ஆனால் இவங்களை பிடிக்கவே முடியல, இவங்களை அடிக்கவே முடியல.
இவங்க இடத்த அவங்க கேட்ச் பண்ணவே முடியல. பார்த்துங்க, அதனால் ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டு அவங்க சோல்ஜர்லாம் கேட்குறாரு, என்னது இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, அங்கே இருக்கிற இராணுவம் சொல்லுது, அங்கே இருக்கிற ஸ்பை, உளவுத்துறை என்று சொல்கிறாங்களே, அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க கேட்கலாம், வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பாருங்க, இப்ப அவங்க சொல்றாங்க, அந்த தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசான ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டில் என்ன நடக்குதோ அதையெல்லாம் ராஜாவுக்கு சொல்லிடுவார். நீங்கள் போடுற சதி திட்டங்கள், நீங்கள் போடுற எல்லா விதமான யுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவார். இங்கெல்லாம் போகாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படி சொல்லிடுவார். அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ராஜாக்கிட்ட சொல்லிடுறாங்க, சீரியா நாட்டினுடைய ராஜாக்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ பாருங்கள், அவருக்கு உடனே கோவம் வந்து அந்த தீர்க்கதரிசியை பிடிங்கப்பா அப்படின்னு சொல்லி இராணுவத்தை அனுப்பிட்டார். இவர் இருக்கிற இடத்த ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இவர் இருக்கார். பாருங்க, அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னாக்கா இராணுவம், குதிரைகள் எல்லாம் அந்த மலையை சுற்றிலும் சூழ்ந்து நிற்குது. அப்படி சூழ்ந்து நிற்கும் பொழுது எலிசாவுடைய வேலைக்காரன் காலையில் வெளியில் போகிறான். வெளியில் போகும்போது பார்த்தா குதிரைகளாக நிற்குது, இராணுவம் நிற்குது. பார்த்து பயந்துட்டான். பயந்து கலக்கம் அடைந்து, ஐயோ நம்ம கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நம்மளை பிடிச்சிட்டாங்க, நம்ம இதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு இருதயத்தில் பெரிய பயம், ஒரு பெரிய கலக்கம் அவனுக்கு வந்துடுச்சு. ஊழியக்காரர்கிட்ட ஓடி போய் சொல்கிறான். அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, அதை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். என்ன சொல்கிறாரு? அதற்கு அவன் பயப்படாதே. வேலைக்காரனை பார்த்து ஊழியக்காரர் சொல்றார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், அதோ அவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே அவன் கண்ணை கொஞ்சம் திறந்து விட்டுருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கறதுக்கு, அந்த வேலைக்காரன் பார்க்கறத நான் பார்க்கறது இருக்கட்டும், ஊழியக்காரன் பார்க்கறது இருக்கட்டும், எனக்கு உதவியா இருக்கிறானே, ஊழியத்தை செய்யறானே, இவன் பார்க்கட்டும். இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. அவன் முதல்ல பார்த்தது என்னத்த? குதிரையும் ராணுவ வீரர்களையும் பார்த்தான். அதை பார்த்துட்டு அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, பயந்து கலக்கம் உண்டாயிடுச்சு. எலிசா தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியும் நம்ம சுற்றி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவருக்கு பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே நான் பார்க்கறது இருக்கட்டும்பா, இவன் ரொம்ப பயந்து போயிருக்கிறான், இவன் ரொம்ப கலக்கத்தோடு வந்து என்கிட்ட சொல்றான், ஐயா நம்ம கதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்மளை சுற்றிலாம் இராணுவம் வளைச்சிக்கிச்சு, எல்லாம் நிற்கிறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிருக்கான், இவன் கண்ணை கொஞ்சம் திறந்து விட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் பண்றார். ஆண்டவர் உடனே கண்ணை திறந்துட்டாரு. பார்த்தாக்கா சுற்றிலும் அக்னி நிற்குது, அக்னிமயமான குதிரைகள் நிற்குது, ஏராளமான தூதர்கள், ஏராளமான பேர் இருக்காங்க. அவர்களோடு இருக்கிறவர்களும்
நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அநேகம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டால் தெரியும், நம்மை சுற்றிலும் ஆயிரமான தூதர்கள் உண்டு, தேவ பிரசன்னம் உண்டு, ஆவியானவர் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கிறார், எப்பொழுதும் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எங்கு போனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட தான் அவர் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பிரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் பொய் சொல்லவில்லை. அவர் நம்மோடு கூட தான் எப்பொழுதும் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால உங்க இருதயம் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கணும். இயேசு எங்க இருக்காரு? என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், இந்த உலகத்தினுடைய பாடுகள், இந்த உலகத்தினுடைய கண்ணீர், இந்த உலகத்தினுடைய கஷ்டம், இந்த உலகத்தில் என்னை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள், இவைகளை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இப்போ உங்க இருதயம் பயப்படுமா, கலங்குமா? ஆண்டவர் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். உங்கள் இருதயம் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். யோவான் சொல்றார், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். யாரை ஜெயிச்சீங்க? பிசாசை. அத சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசை இயேசுவோடு கூட இருந்து பிசாசை ஜெயித்தோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தில் பாடுகளை கொண்டு வருகிறவன், உலகத்தில் உபத்திரவத்தை கொண்டு வருகிறவன், உலகத்தில் கண்ணீரை கொண்டு வருகிறவன், உலகத்தில் பயத்தை கொண்டு வருகிறவன், உலகத்தில் கலக்கத்தை கொண்டு வருகிறவன், உலகத்தில் நம்மை லாஸ் பண்ண வைக்கிறவன், நம்மை கலங்கடிக்க செய்கிறவன், அவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். ஆகையினால பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இயேசு என் கூட இருக்கிறதுனால நான் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு வாக்குத்தத்தங்களில் வல்லமை உள்ளவர் பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பயம், கலக்கம். இயேசு நம்ம கூட இருக்காருங்க. அவர் என் கூட இருக்கார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரனுடைய கண்கள் மூடப்பட்டது போல நமக்கு கண்கள் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய பிரசன்னம், அவர் எப்பொழுதுமே என் கூட இருக்கிறார். ஆவியானவர் என்றென்றைக்கு என்னோடு கூட இருக்கும்படியாய் அவர் என் கூடவே வந்துட்டார், எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப அவர் பெரியவரா சின்னவரா? பெரியவரே என் கூட இருக்கும் பொழுது இவன் சின்னவன் என்னை எப்படி பயப்பட வைக்க முடியும், கலங்கடிக்க முடியும்? தலை நசுக்கப்பட்டவன் அவனை தான் என்ன கொண்டு ஜெயிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயித்தீர்களே. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால பயப்படவும் வேணாம், கலங்கவும் வேண்டாம். எப்படி நடக்கும்? பயப்படாதீங்க. இது என்னமா முடியும்? கலங்காதீங்க. அவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவர் விலை கொடுத்து வாங்கிட்டதுனால, நம்ம விசேஷமானவர்களான ஆனதுனால பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. ஹல்லேலூயா. இது கடைசி காலம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு யோவான் 14ஆம் அதிகாரத்தில்
18ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். வாசிக்கலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் எங்கேயோ போயில்லை, விட்டுட்டு போயில்லை, கூட தான் இருக்கிறார். என்னை திக்கற்றவளாய் அவர் விட மாட்டார். அதனால தான் அந்த வாக்கு தத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு விசேஷமானவங்க பாருங்க, நம்ம இயேசு எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொன்னவர் நம்ம குறித்து சொல்றாரு. இதெல்லாம் நடக்கும், பயப்படாத, கலங்காதீங்க. நீங்கள் விசேஷமானவங்க. நான் ரத்தத்தை சிந்தி உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டேன், ஏன் பயப்படுறீங்க, கலங்குறீங்க? நான் கூட தானே இருக்கிறேன், ஏன் பயப்படுறீங்க, கலங்குறீங்க? ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணியிருக்கேன், நான் திரும்ப வரப்போகிறேன். என்ன விசுவாசிங்க, என்ன விசுவாசிங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களல்ல, என்ன விசுவாசிங்க. நான் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வேன். அப்படி விசுவாசிக்க ஒப்பு கொடுப்போமா? இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி கொள்வோமா? நான் இனி பயப்பட மாட்டேன். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நான் இனி பயப்பட மாட்டேன், இனி எதை குறித்து கலங்க மாட்டேன். வேலை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, அல்லது இது சோ அது இது எதை குறித்தோ நான் பயப்படவும் மாட்டேன், கலங்கவும் மாட்டேன். ஆண்டவரே, நான் உண்மையே விசுவாசிக்கிறேன், உன் மேலே நம்பிக்கையாக இருக்கேன், உண்மை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நீ ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க, நீங்கள் சீக்கிரம் வரப்போகிறீங்க, உங்களுடைய ரத்தத்தினால என்னை வாங்கிட்டீங்க, நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்க, என் கூடவே இருந்து என்னை கூட்டிகிட்டு போய் நீங்கள் உண்டாக்கி இருக்கிற ஸ்தலத்தை சேர்க்க போகிறீங்க. அதனால் நான் பயப்படவும் மாட்டேன், கலங்கவும் மாட்டேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்மா? அப்படி ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதரனோடு கூட நீ பேசியிருக்கிற தயவுக்கா ஸ்தோத்திரம். எந்த பயத்தோடு இருந்தார்களோ, எந்த கலக்கத்தோடு கூட இருந்தார்களோ, இப்பொழுதே பயம், கலக்கம் எல்லாம் மாறி இயேசுவின் நாமத்தினாலே உற்சாகத்தின் ஆவியானவர் வழி நடத்த முடியாம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சுகத்தை தாங்க, அவங்களுடைய ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.